வாருங்கள் கழுதையாவோம். நான் உங்களோட பேச விரும்புகிறது வேத வசனங்கள் சமஸ்கிருத வார்த்தையினால் அதிகமாக உபயோகிக்கப்பட்டிருக்கிறதுனால நம் மனதுக்கு தெளிவான அர்த்தம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நான் முக்கியமான வார்த்தைகளை தமிழ்படுத்தி வச்சுருக்கிறேன். அவைகளை மட்டும் இன்ட்ரொடக்ஷனாக படிச்சுட்டு பின்னாடி அந்த வார்த்தைகளை தான் நான் பயன்படுத்தியிருக்கிறேன். அது எவ்வளோ தூரம் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். பரிசுத்தம், அந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தம் ஆசை இழப்பது. நீதிமான், கீழ்ப்படிய கற்றவன். மகிமை, சிறப்பு. மகிமைப்படுத்துகிறார்னா தேவன் அவனை சிறப்பிக்கிறார். நோக்கி பார்த்தல், தேவன் ஒருத்தனை நேசிக்கிறார்னா தேவன் அவனை நோக்கி பார்க்கிறார். பிரியப்படுத்துதல்ன்றது திருப்திப்படுத்துவது. மாம்சம், அந்த வார்த்தைக்கு சுயநலம்ன்ற அர்த்தம். ஆவினா அன்பு, அறிவு, தெளிந்த அறிவு. சிலுவை சுமப்பது, தன்னை இழப்பது, தன்மேல் இருக்கிற கட்டுப்பாட்டை இழப்பது தான் சிலுவை சுமப்பது. பரலோகம், அதுக்கு தமிழ் தேவ அன்பு. எங்கேயோ பரலோகம் போகிறோம்னு நினைக்கிறோம், இல்லை தேவ அன்பை சுதந்திரிக்கிறோம். பரலோகம் சமீபமாக இருக்குதுன்னா தேவ அன்பு சமீபமாக இருக்குது. விசுவாசம், அந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தம் நன்றி. விசுவாசிக்கிறேன்னா நான் உமக்கு நன்றி உள்ளவனாக இருக்கேன். சாட்சி, சாட்சினா முன்மாதிரி. நம்ம மனதில் இருந்ததெல்லாம் சபையில் சாட்சின்னு சொல்கிறோம், அது இல்லை, மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. மறுரூபம், மறுரூபம்னா ஆசைகளை மறந்து தேவனை நேசிப்பது. நம்ம தேவனை நேசிக்கிற சுவாபம் நம்மளுக்கு கிடையாது, ஆசைப்படுறதான் நம்முடைய சுவாபம். மறுரூபம்ன்றது தேவனை நேசிக்கும்படிக்கு மறுரூபம் ஆகிட்டோம். ஜீவபலி, அவர் விருப்பத்துக்கு அடங்கி நடப்பது. இப்படி முடிந்த வரைக்கும் செய்திருக்கேன். மனதில் தெளிவாக அர்த்தம் பதிவதற்காக பழைய அர்த்தங்கள், தேய்ந்து போன வார்த்தைகளை தவிர்த்திருக்கிறேன். விசுவாசம் இதெல்லாம் தேஞ்சு போச்சு, அதுக்கு அர்த்தமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. வித்தியாசம் பயன் தரும்னு நம்புறேன். சரி, நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தைகள், வாருங்கள் கழுதையாவோம். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று தன்னை உலகிற்கு அவர் அறிமுகப்படுத்துகிறார். யாத்திராகமம் 3:15 இப்படி தான் சொல்றாரு. இவர்களுக்கு இவ்வளவு விசேஷம் ஏன்? ஆபிரகாமை அவர் நோக்கி பார்த்தார், அவன் ஆசை எழுந்து விட்டான். ஈசாக்கை நோக்கி பார்த்தார், ஈசாக்கும் பரிசுத்தமானான். ஏசாவை தவிர்த்து விட்டு தன்னை விரும்பிய யாக்கோபை நோக்கி பார்த்தார், அவனும் ஆசை எழுந்து விட்டான். பிரதிபலன் எதிர்பாராது அன்பினால் இவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடியால் மனமாற்றம் இவர்களுக்குள் உண்டானது. உலக நன்மைகளை அவரிடம் தேடவில்லை. தேவன் வேறு யாரையும் இவ்வளவாக மனுஷ சரித்திரத்திலே உயர்த்தியதில்லை. இச்சை நிறைந்த மனுஷன் தன் ஆசைகளை மறந்து வாழ்வது ஆச்சரியம் இல்லையா? தேவ அன்பினால் மாறினார்கள். தேவ அன்பிற்கு பதிலாக நம் அன்பை தந்தால்தான் அவர் அன்பு கிடைக்கும். கட்டளைகளிலும் உபவாசங்களிலும் நம்மை வருத்தி கொள்வதால் அவர் அன்பு கிடைக்காது. ஆபிரகாம் தன் இஷ்டப்படி நடவாமல் தேவ சித்தப்படி நடந்தது தேவனுக்கு பெரிய சந்தோஷம். நன்றியுள்ளவனாக இருந்தால் போதும், நமக்கு பதில் அன்பு கூறும் வழி தெரியும். இதனால் ஒருவன் சுத்தனானாகி கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுகிறான். நன்றி அவ்வளவு பலம் வாய்ந்தது. யோவான் 9:38 படிக்கிறேன். பிறவி குருடனுடைய கண்களை இயேசு கிறிஸ்து திறக்கிறார். அவனை மறுபடியும் வந்து சந்திக்கிறார். நான் தான் உன் கண்களை திறந்தேன்னு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார். உடனே அவன், ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். அதுக்கெல்லாம் நேரம் எடுத்துக்கல, கண்ணு திறந்துட்டார். எவ்வளவு தூரம் அவன் நன்றியுள்ளவனாக இருப்பான். இதுதான் விசுவாசம். தன் ஆசைகளை பலியாக்கினான். விரும்பி கீழ்ப்பிடுவதை பார்த்து நீதிமானென ஆபிரகாமை அங்கீகரித்தார். இதை அறியாமல் முழு மனுஷ சமுதாயமும் ஆசைகளுக்கு பின்னோடி தன்னை அழித்துக் கொள்கிறது. இவர்களை அவர் அழிப்பது நியாயம்தான். அவர் அன்பு பெரிதா, நாம் ஆசைப்பட்டது பெரிதா? அவர் அன்பை கண்டவர்களின் ஆசை தானே அழியும். தேவன் நோக்கி பார்த்தால் போதும், இச்சை நிறைந்த நாம் ஆவிக்குரியவர்களாக மாறிவிடுவோம். அவ்வளவு சிம்பிள். ஆமாம், ரொம்ப சிம்பிள். அவர் அன்பை பார்த்தாலே போதும், அதான் பார்க்க மாட்டேங்கிறோம். இதனால் தான் நம் சேனலின் பெயர் சிம்பிள் விசுவாசம் என வைத்திருக்கிறேன். நன்றி மாற்றும் யாரையும் சிரமமின்றி. ரட்சிப்பென்பது ஆசை இழத்தல், கீழ்ப்படிதல், சிறப்பிக்கப்படுதல் என 3 பகுதியிலே கொண்டதாக பவுல் சொல்கிறார். அதில் எப்படி இருப்பாரு? பரிசுத்தமாகுதல், நீதிமானாகுதல், மகிமைப்படுதல்னு 3 பிரிச்சிருப்பார். ரோமர் 8:30 படி.
பலன் கருதாது கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். கவனிங்க, பலன் கருதாது கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். இதுதான் நம்ம பைபிளில் படிக்கிறது. இந்த 3 பேர் உதாரணத்தை வச்சு சுயநலமற்ற கீழ்ப்படிதலால் திருப்தி அடைவதால் தேவன் இவர்களை நீதிமானென சிறப்பிக்கிறார், மகிமைப்படுத்துகிறார். இயேசு சென்ற வழி இது. ஆதாம் நன்றி இல்லாததால் செல்ல தவறிய வழி இது. நாம் செல்ல வேண்டிய வழி இது. நல்ல பிதா வழி எவ்வளவு சிம்பிள். நேசித்து கீழ்ப்படியும் வழியை சொல்லித் தருகிறாரே. வாழ்வில் வேற என்ன வேண்டும்? இதை விட உலகத்தில் வேறு எதை சிறப்பாக சொல்ல முடியும்? நம்மோடு ஞானஸ்நானம் என்ற உடன்படிக்கை செய்திருக்கிறார். உடன்படிக்கைக்கு உண்மையாக இருந்ததால் ஆபிரகாமை நேசித்தது போல நம்மையும் நேசித்து நோக்கி பார்ப்பார். உண்மையாக இருந்தால் அன்பினால் ஆசையற்றவர்களாகி கீழ்ப்படிதலால் சிறப்பிக்கப்படுவோம். இவர்களைப் போல ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 12:2-3. எவ்வளவு திருப்தி அடைந்திருந்தால் இப்படி ஆசீர்வதிப்பார்? காரணம் இல்லாமல் ஆசீர்வாதம் வராது. அவரை திருப்திப்படுத்தினால்தான் வரும். ஆபிரகாமுக்கு சொன்ன 6000 வருடங்கள் கழித்தும் வார்த்தை இன்றும் உண்மையாக இருக்கிறதை பார்க்கிறோம். கொடுத்த வார்த்தையின்படி அவன் புறப்பட்டு போய் காண்பிக்கப்பட்ட தேசத்தில் காலம் முழுவதும் வாழ்ந்தான். நம் அன்பை கீழ்ப்படிதலால் நிரூபித்த பின்பே ஆசீர்வாதம் கிடைக்கும். அவன் அடிச்சுவடில் நடப்பவரெல்லாம் இந்த ஆசீர்வாதத்தை பெறலாம். ஆபிரகாமுக்கு ஒரு வனாந்தர தேசம், அதில் வாழ்ந்து காலமெல்லாம் நிலைத்திருக்க வேண்டும். உடன்படிக்கைப்படி அவன் செய்ய வேண்டியது இது. நமக்கோ இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கார் என்ற ஞானஸ்நான உடன்படிக்கை. கலாத்தியர் 2:20. இந்த வார்த்தையில் காலமெல்லாம் நான் நிலைத்திருக்க வேண்டும். அப்போது ஆபிரகாமை நோக்கி பார்த்து நேசித்தது போல நம்மையும் நேசிப்பார். அதன் பலனாக நாமும் ஆசை இழக்கலாம். தேவனை கீழ்ப்படுதலால் திருப்திப்படுத்தலாம். இவர்கள் வாழ்ந்த காலத்தில் தன் இஷ்டப்படி எதையும் செய்யவில்லை, சொத்து சேர்க்கவில்லை, எந்த சிறப்பையும் அடையவில்லை. தன்னை செல்வம் தேடி வந்த போதும் உன்னால் நான் பணக்காரனானேன் என்று நீ சொல்லாதபடி அது எனக்கு வேண்டாம் என்கிறான் ஆபிரகாம். ஆதியாகமம் 14:22. அவன் மயங்கவில்லை, மேலான ஒன்றை தேடியதால் இப்படி பேசினான். வசனம் தன்னில் நிறைவேறும் என்ற எதிர்பார்ப்பை தவிர வேறொன்றையும் அவனிடம் எதிர்பார்க்க முடியாது. ஆச்சரியம் என்னவெனில், ஒரு கிரியையும் செய்யாமல் தனக்குள்ளாக இவ்வளவு சீர்பட்டானே. இது விளங்கிக் கொள்ள வேண்டிய பெரிய விஷயம். தேவனால் வரும் சிறப்பெல்லாம் மறைவானவை, மனுஷர்களுக்கு விளங்காதபடியால் ஆபிரகாமை உலகம் அறியவில்லை. தேவனுடைய வழி மறைவானது. தன்னை இழக்கிறவர்களுக்கே அவர் கதவு திறக்கிறது. சுயநலமானவர்களுக்கு மூடிக்கொள்கிறது. பரிசுத்தமானவர்கள் தன்னை இழந்தவர்கள். மத்தேயு 16:24. அப்போது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இதுதான் பரிசுத்தமாகிற வழி. பரிசுத்தமானவன் தன்னை வெறுத்திருப்பான். எவ்வளவு வேதத்தை ஆராய்ந்தாலும் யாரும் அவர் வழியை கண்டுபிடிக்க முடியாது. தேடி கற்க வேண்டிய வாழ்வு இது, படித்து கற்க வேண்டிய வாழ்வு அல்ல. நித்திய கன மகிமையை தேடினபடியால் கீழானவைகளை இவர்கள் மதிக்கவில்லை. அவைகளை தரிசித்தபடியால், தேவனை தரிசித்தபடியால், தேவ அன்பை தரிசித்தபடியால் இவைகளில் மனம் ஒட்டவில்லை. இவர்கள் சிந்தை வேறு எதிலும் பதியவில்லை. ஒரே மனம், ஒரே சிந்தை. இதனால் தேவன் இவர்களை நோக்கி பார்த்தார். இவர்கள் நம்மை போன்ற சாதாரண மனுஷர்கள்தான். பலவித தாறுமாறுகளை இவர்களிடம் காணலாம். யோபை போல சிரமப்பட்டு கட்டுப்பாடு பண்ணி வாழ்ந்தவர்கள் அல்ல இவர்கள். அற்ப மனுஷர்களே தன்னை போல அன்பாக மாற்றுகிறார் என்பதே நாம் பெரும் நற்செய்தி. இச்சை நிறைந்த எந்த மனுஷனையும் தன்னை போல பரிசுத்தமாக்குவதே அவருக்கு சிறப்பு. எவ்வளவு அசுத்தமானவனாக இருந்தாலும் பரவாயில்லை, அவனை அவர் நீதிமானாக்க முடியும். அதற்காக அவன் ஒன்றும் செய்ய வேண்டாம். இவர்களைப் போல அவரை விசுவாசித்தால் போதும். விசுவாசம் என்றால் நன்றியின் வெளிப்பாடே. பெற்ற அன்பை திருப்பி செலுத்த அவருக்கு கீழ்ப்படுகிறோம். சுயநலமான நம்மை இவர்களைப் போல முழுவதுமாக தேவனை நேசிக்கிறவர்களாகவும்
மற்ற மனுஷர்களுக்கு முன்மாதிரியாகவும் மாறுவதே நன்றி. அப்போது நம்மையும் நேசிக்கிறார். மற்ற யாரையும் அவர் நேசிப்பது இல்லை. அவரிடம் சுய இஷ்டமே செயல்படுகிறது. அவர்களிடம் வேலை இல்லை. இவர்கள் தங்கும் ஆலயம் அவர்கள் இல்லை. அவர் நம்மை நேசிப்பதற்கு காரணம் நம்மை தன் சித்தத்திற்கு கீழ்ப்படிய பண்ணவே. இதற்கே நன்றியை நம்மிடம் எதிர்பார்க்கிறார். விசுவாசம் அவருக்கு அடங்கி நடக்க வைக்கிறது. அவர் சொன்ன இடத்தில் என்ன கஷ்டம் வந்தாலும் நிலைத்து நிற்க வைக்கிறது. அவரிடமிருந்து மட்டுமே எந்த நன்மையும் எதிர்பார்க்கிறது. நம்மிடமிருந்து முழுக்க சுயநலத்தை எடுத்து விடுகிறது. அவரில் மகிழ்கிறோம். அவர் அன்பில் நிறைந்து திருப்தி அடைகிறோம். அவரை சந்தோஷப்படுத்த என்ன வேண்டுமானாலும் பிள்ளையை பலியிடவும் துணிகிறோம். நன்றி இல்லாதவர்கள் போலியாகவே வாழ்கிறார்கள். ஆகையால் தேவன் தன்னை ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என அறிவித்தார். இவர்களையே தான் எதிர்பார்க்கிற மனுஷர்கள் எப்படி இருப்பார்கள் என்று நமக்கு முன் மாதிரியாக வைத்தார். இன்றும் அவர் இவர்களுக்கு செய்ததை நமக்கும் செய்வார். எப்படி ஆசை இழந்தார்கள் தெரியுமா? இவர்கள் சுயநலத்தை பாடுகளுக்கு உட்படுத்தி அதிலிருந்த பாவத்தை அழித்தார். ரோமர் 8:3. இவ்வளவு இச்சை நிறைந்த நாம் அவர் அன்பை பார்க்கும்போது நம் இச்சை செயலற்று போகிறது. இப்படி வாழ்வதையே புதிய ஏற்பாடாக நமக்கு தந்திருக்கிறார். இன்னொரு விதத்தில் சொன்னால், அவர் அன்பை மனதார கண்டவர்கள் தன்னை அவருக்காக இழக்க தயங்குவதில்லை. இதுதான் பரிசுத்தம். பரிசுத்தமானவர்கள் பரிசுத்தமாகாதவர்கள் என நம்மை பிரிக்கிறார். தேவனை சார்ந்திருந்தார்கள், விட்டு கொடுத்தார்கள், நம்பிக்கையோடு சகலவற்றையும். நாமும் இவ்வளவுதான் செய்ய வேண்டும். அழகிய வாய்ப்பை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். இவர்கள் நடைகளை கொஞ்சம் கவனியுங்களேன். அதில் படிக்க வேண்டிய பாடம் தேவ சித்தத்தை வாஞ்சித்தார்கள். அதை செய்வதனால் என்ன கஷ்டம் வந்தாலும் செய்தார்கள். சுயமாய் எதையும் செய்யாமல் அவருக்கு அடங்கி நடந்தார்கள். இதனால் தேவனே இவர்கள் செய்ய நினைத்த மாற்றத்தை செய்ய முடிந்தது. முடிவில் தேவனே நேசிக்கிறோம் என நிரூபித்தார்கள். 1 கொரிந்தியர் 2:7. இப்படி கீழ்ப்படிந்து மாறுறது தான் தேவ ஞானம். எங்கேயோ தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறோம், உள்ளான மாற்றம் உண்டாகுது. வெளியில ஒன்று செய்ய உள்ள ஒரு மாற்றம் உண்டாகுது. இதுதான் தேவ ஞானம். இந்த கிரியை நம்மிடம் நடக்கவே நம் எல்லோரையும் தான் தங்கும் ஆலயமாக அறிவித்திருக்கிறார். ஆனால் இது தெரியாமல் ஆசை, கவலைகள், பயங்களால் கெடுத்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு அடங்கி நடக்க தெரியவில்லை. அவர் சித்தம் செய்ய ஏங்கவில்லை. ஆகையால் கீழ்ப்படிவதும் ஆசை இழப்பதும் நம்மிடம் நடக்கவில்லை. தேவன் நம்மை நோக்கி பார்க்கவில்லை, நேசிக்கவில்லை. ஆலயம் என்றால் தேவன் நோக்கி பார்க்கிற இடம். ஏசாயா 66:1-2 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். எல்லோரையும் அவர் நோக்கி பார்க்கிறதில்ல. சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு அவர் வசனத்துக்கு நடுங்கிறவனே அவர் நேசிக்கிறார். அவருடைய ஆலயமாகாவிட்டால் அவரோடு நமக்கு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, ஐக்கியமும் இல்லை. சபை என்றால் இருவர் ஒருமித்து வாசம் பண்ணும் இடம். நாம் தேவனோடு ஒருமித்து வாசம் பண்ணினால் சபை உண்டாயிருக்கும். அவருடன் நமக்கு ஒரு மனம் வருவதில்லை. ஆகையால் தேவன் நம்மை நேசிக்க வாய்ப்பில்லை. இதற்கெல்லாம் காரணம் வழியை சரியாக அறியாததே. என்ன? நன்றியுள்ளனாக இருக்க தெரியவில்லை. நன்றி மறந்தவர்களாகத்தான் இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் பலர் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். இவைகளை வேதம் ஆராதனை என்று சொல்லவில்லை. ஆபிரகாம் மொரியா மலை மீது தன் பிள்ளையே பலியிட முயன்றானே, அதையே வேதம் முதலாவது ஆராதனை என்று அழைக்கிறது. ஆதியாகமம் 22:5. அப்போது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களுக்கு திரும்பி வருவோம் என்றான். இப்படி தேவனை வாழ்நாள் முழுவதும் அவன் ஆராதித்தான். அவன் வாழ்க்கை முழுவதும் அன்பின் பிரயாசமாக மாறியது. குழந்தை வேண்டுமென்ற சுயநல நோக்கத்தோடு தேவனிடம் வந்த அவன் தன் குழந்தையே அவருக்காக மனமாற கொடுக்கிறான். இதுதான் அவர் ஆலயமாக நோக்கி பார்த்தால் நடக்கும். முழுமையாக அவரை நேசிக்க பழகுவதே
பரிசுத்தம். தேவன் எல்லோரையும் நேசிப்பதில்லை. அவர் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நேசிக்கிறார். அதாவது அவர் சித்தம் எதுவென தேடி செய்ய இயங்குகிறவர்களே அவர் நேசிக்கிறார். ஆசை இழப்பதும் கீழ்ப்படுதலை கற்பதும் தான் அவனிடம் நிறைவேறியது. தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறார். கதியற்றவர்களை ஆதரிக்கிறார். பிழைக்க வழியற்றவர்களை சேர்த்துக் கொள்கிறார். கூப்பிடுகிறவர்களை காப்பாற்றுகிறார். அனுதினமும் இப்படிப்பட்டவர்களை எங்கும் பார்க்கிறோம். ஆனால் இவர்களை தேவன் நேசிக்கவில்லை. இவர்கள் தேடிய நன்மைகள் கிடைத்த பின் அதில் திருப்தி அடைந்து விடுகிறார்கள். மேற்கொண்டு பரிசுத்தமாவதும் நீதிமானாவதும் இவர்களிடம் நடப்பதில்லை. கஷ்டத்தில் உதவி செய்தார், அவ்வளவுதான். இவர்கள் வாழ்க்கை எவ்விதத்திலும் மாறுவதில்லை. பழைய மனுஷனாகவே வீண் போகிறார்கள். ஆபிரகாம் போன்ற அன்பினால் நிறைந்து தனக்கு உண்டான சகலவற்றையும் கொடுத்து வாழ்ந்த வாழ்க்கை இவர்களிடம் இல்லை. ஆகையால் ஏமாற்றத்தினால் தேவன் எல்லோரையும் நேசிப்பது இல்லை. நம்மை நேசித்தால் எப்படி இருக்கும்? நம் வாழ்க்கை முழுவதையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்து அதை தன் இஷ்டம் போல திட்டமிட்டு நம்மிடம் விசுவாசத்தை உருவாக்கி நீதியின் மேல் பசி தாகத்தை கொடுத்து பரிசுத்தமாகுதலை நிறைவேற்றி பூர்ணப்படுத்தி விடுவார். இதை அவர் எல்லோருக்கும் செய்வதில்லை. நன்றியுள்ளவரிடம் சிறப்பிக்கப்படுகிறார், அவர்களுக்கு செய்கிறார். நாம் அவருக்காக ஜீவ பலியாகிறோம். இருதயமாக ஆலயத்தில் அவர் ஆராதிக்கப்படுகிறார். மற்றவர்கள் நன்றியுடன் தேடவில்லை, அடங்கி அவர் சித்தப்படி நடக்கவில்லை. ஆகையால் கீழ்ப்படிவதும் ஆசை இழப்பதும் எல்லோரிடமும் நடப்பதில்லை. அவர்கள் ஆசையே முக்கியமானது. தேவன் செய்கிற எதுவும் நம் ஞானத்தினால் கண்டுபிடிக்க முடியாது, நம் புத்திக்கு விளங்குவதில்லை. ஆனால் ஆபிரகாம் போன்ற ஒரு சிலர் மட்டும் அவர் கிரியையை கண்டு அவருடைய கிரியையை கண்டு ஆச்சரியப்படுகிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபிடம் அவர் கிரியையை காண்கிறோம். இவை விவரிக்க முடியாத ஆச்சரியமாக இருக்கிறது. தங்கள் முயற்சினால் இவர்கள் இவ்வளவு உயரம் சென்றிருக்க முடியாது. இவ்வளவு தெளிவான ஞானத்தை இவர்களுக்கு கொடுத்தது யார்? இவ்வளவு உறுதியாக வழியை சொல்லித் தந்தது யார்? வேதத்தை புரிய வைக்கிறார்களே நமக்கு. எப்படி? காணாததை குறித்து எவ்வளவு நிச்சயம். மண்ணுக்குரிய நாம் விண்ணுக்குரியலாக ஆவோம் என்கிறார் பவுல். எப்படி? 1 கொரிந்தியர் 15:49. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். அழிவுக்குரியதாக விதைக்கப்படும் அழியாமை உள்ளதாக எழுந்திருக்கும் என்கிறாரே 41வது வசனத்தில். எந்த தைரியத்தில்? இதெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும்? ஏன் நம்மில் பலர் அறிய முடியவில்லை? இன்றும் தேவன் நம்மை நோக்கி பார்த்தால் நாமும் அப்படியே மாறிவிடுவோம். அவர்களைப் போல நீதிமானாகி பரிசுத்தத்தில் மகிமையாக சிறப்பிக்கப்படுவோம். ஒவ்வொருவருக்கும் சத்திய வழி வெளிப்பட்டு பிரகாசிப்போம். அப்பொழுது இந்த உலகம் முழுவதும் எவ்வளவாக பிரகாசிக்கும். இந்த கழுதையை ஆண்டவருக்கு வேண்டுமென சொல்லி அதை உடையவர்களிடம் வாங்கி வர சொன்னார் இயேசு. ஒருவரும் ஏறாத கழுதையின் மேல் ஏறி எருசலேமுக்கு பவனி வந்தார். அவர் விருப்பப்படி மாத்திரமே கழுதை செயல்படும். முழு உரிமையும் அவருக்கு மட்டுமே. அதன் மேல் தான் ஏறி சவாரி செய்வார். போ என்றால் போகும், வா என்றால் வரவும், இதை செய் என்றால் கேள்வி கேட்காமல் அவர் விருப்பம் போல அதை செய்யும். இது அவர் வாகனம். உலகத்திற்கு தன்னை வெளிப்படுத்த நம்மை வாகனமாக்க விரும்புகிறார். நம்மை கட்டியிருந்த எல்லா பிரச்சனையிலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுதலாக்கி விட்டார். வாகனமாக நாம் ஆயத்தமானால் நம்மை பயன்படுத்த அவர் ஆயத்தம். நமக்கென்று வேறு திட்டம், ஆசை, நோக்கம் எதுவும் இருக்கக்கூடாது. அவர் நினைக்கபடி நம்மை நடத்தி கீழ்ப்படிதலை சொல்லி தந்து சிறப்பிப்பதே போதுமென்றிருந்தால் அவர் நம்மை நேசிப்பார். உலகம் முழுவதும் பைபிளை படித்து ஆராய்ந்து தேவனை பலர் தேடுகின்றனர். யாரும் இதுவரை ஆபிரகாமை போல ஆசீர்வாதத்தை பெற வழி கண்டவர்கள் எனக்கு தெரிந்தவரை இல்லையே. மற்றவர்களை அவர்கள் வழியிலேயே போகட்டும் என விட்டுவிடுகிறார். அவர் நேசிப்பதில்லை. யாரும் ஏறாத கழுதை என்றால் வேற எந்த வேலையும் அதற்கு கிடையாது, ஆசையும் அதற்கு கிடையாது. பலவித ஆசைகளையும் திட்டங்களையும் வைத்துக் கொண்டிருப்போமானால் நாம் அவருக்கு வேண்டாம். முழுக்க அவர் வாகனமாக வேண்டும். நம்மை மறந்து அவருக்கு அடங்கி அவர் நோக்கத்தை நிறைவேற்ற வாழ்ந்துவிட்டால் போதுமென நினைப்பவர்கள் மாத்திரம் வேண்டும். அவர் நம்மை புறக்கணிப்பதற்கு காரணம் நிச்சயம் நம்
பாவங்கள் அல்ல, நாம் விரும்புகிற பல நல்ல காரியங்கள். தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ள தடையாக இருப்பது நம் தகுதி, திறமைகள், சரியான செயல்கள். ஆச்சரியமாக இல்லையா? குழந்தை போல தாழ்த்துகிறவனே அவருக்கு வேண்டும். மத்தேயு 18:4. ஆகையால் இந்த பிள்ளைகளைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். பவுலை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே, அவன் பெரிய வேதபாரகன், ஞானி. அவன் பேச்சுக்கள் புரிந்து கொள்ள முடியாதவை இருக்கலாம். மகிமையின் அறிவையாகிய கிறிஸ்துவை அறிவதற்கு முன் இவையெல்லாம் குப்பை கந்தையாக அவன் பார்க்கிறான். மேலானவைகளை அவமாக்கும்படி தேவன் இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் தெரிந்து கொண்டார் என்கிறார் 1 கொரிந்தியர் 1:28. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமானவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாத்திரமாக அவன் தன்னை ஆக்கினபடியால் ஏற்றுக்கொண்டார். எந்த திறமையும் இல்லாத கழுதை அது, அழகில்லாத பிராணி, தன்னை பாதுகாத்துக் கொள்ள தெரியாத ஜன்மம், செய்த வேலைக்காக பாராட்டப்படாத மிருகம், அதுதான் வேண்டும். அப்படியாக நாம் இராவிட்டால் அப்படி ஆக வேண்டும். நம்முடைய எல்லாவற்றையும் இழந்து இந்த மகிமையான வாழ்க்கையை தேடினால் கிடைப்பதற்கு அரிய இது கிடைக்கும். மத்தேயு 13:44. அதில் ஒரு வார்த்தை இருக்கு, அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். ஆபிரகாமை தேவன் நடத்திய இடம் வனாந்திரம். காலம் முழுவதும் அங்கே அவர் காண்பித்தபடி வாழ்ந்தான். திரும்ப தன் ஜனத்திடம் போகாதபடி ஜாக்கிரதையாக இருந்தான். ஆகையால் அவர் அவனை ஏற்று கீழ்ப்படிதலை சொல்லி தந்தார். தன்னை அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாத்திரமாக ஆக்கினபடியால் அவர் அவனை நேசித்தார். மத்தேயு 18:4 நம்ம ஏற்கனவே படித்தோமே, ஒரு குழந்தையா தாழ்த்துவதுதான். அவன் இப்படி குழந்தை போல தாழ்த்தினான். அவன் தங்கிய இடத்தில் பஞ்சம் வந்த போதும் அவன் அதை விட்டு விலகாதபடி இருக்க போதிக்கப்பட்டான். பஞ்சத்திற்காக எகிப்துக்கு போன போது கண்டிக்கப்பட்டான். அவர் காண்பித்த இடத்தில் கடைசி வரை தங்கியிருக்க வேண்டியிருந்தது. தன் புத்திக்கு அது ஏற்றதாயிராவிட்டாலும் அப்படியே செய்த போது அவனில் மனமாற்றம் உண்டானது. பந்தை இங்கே அடித்தால் மாறி எங்கேயோ போய் கோலில் விழுகிறது. அவன் இருந்தது வனாந்திரம், ஆனால் உள்ள மனமாற்றம். இதான் புரிய மாட்டேங்குது. ஆபிரகாம் மட்டுமல்ல, ஈசாக்கும் காண்பிக்க தேசத்தை விட்டு செல்லவில்லை. ஈசாக்கோடு தேவன் அதே உடன்படிக்கையை பண்ணினார். யாக்கோபோடும் அதே உடன்படிக்கை. அவர்களைப் போலவே தேசத்திலே யாக்கோபு தங்கியிருந்தான். கடும் பஞ்சம் வந்த பின்பும் போகவில்லை. ஆதலால் அவர்களிடம் தேவன் செய்ய நினைத்த மாற்றத்தை செய்து முடித்தார். இவங்க செஞ்சதுனால, கீழ்ப்படிஞ்சதுனால மாற்றத்தை ஆண்டவர் செய்கிறார். இது செய்யலைன்னா அது செய்ய மாட்டார். இவர்கள் ஆசைகளை அழித்தார். மனமாற்றம் வந்தது. அவர் விருப்பத்திற்கு கீழ்ப்படிய கற்றுத்தந்தார். தேவனை மனதார நேசிப்பவர்களாக ஆக்கிவிட்டார். தேவனை நேசிக்காதவர்கள் நாம் வாய் நிறைய சிலுவை பற்றி புகழ்ந்தாலும் நன்றியற்றவர்கள். இந்த ஆச்சரியமான வேலைக்கு இவர்கள் தங்களை விட்டு கொடுத்தார்களே, இதுதான் அவர்கள் செய்தது. நாமும் செய்ய வேண்டியது. வனாந்திர வாழ்க்கையில் அவர்கள் சாதித்தது வேறொன்றும் இல்லை. சாதாரண செயலை கொண்டு அதிசய மறுரூபத்தை அவர் நிறைவேற்றுகிறார். அவர்களுக்கு வனாந்திரம், நமக்கோ நாம் விருப்பப்படி எதையும் செய்யாமல் என்ன கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் அவர் காண்பிக்கிறபடி வாழ்ந்தால் போதும். அப்போது அவர் செய்ய வேண்டிய மனமாற்றத்தை நம்மில் ஏற்படுத்தி முடித்து விடுவார். ஆசை கவலைகளை மறந்து மனதார தேவனை நேசிக்கிறவர்களாக மாறிவிடுவோம். இதுவே மறுரூபம். இனி நானல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்பது உண்மையாகிவிடும். ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்க வேண்டிய வழி இல்லை. இது அற்பமாக தோன்றும் சிலவற்றை நாம் செய்ய சொன்னபடி இது நம்மை மறுரூபப்படுத்துகிறது. அவர் ஆலோசனையில் பெரியவர். பாடுள்ள வழி நடத்தலுக்கு என்ன வந்தாலும் அடங்கி நடக்க புது மனுஷனாக மாறுகிறோம். இதுதான் ஜீவபலி. தன்னை இப்படியாக உண்மையாக நேசிக்கிறவர்களை தேடுகிறார். ஆச்சரியமாக இல்லையா? அப்படிப்பட்டவர்களை பிரித்து எடுக்கிறார். ஆசையை நாம் அழிக்க முடியாது. ஜீவ பலியானால்தான் அழிக்கலாம். மாம்சத்தை நாம் அழிக்க முடியுமானால் எதற்கு இயேசு? இது பொய் போதனை. நம்ம மாம்சத்தை அழிக்கணும்னு சொல்றது பொய் போதனை. நம்ம இச்சையற்றவர்களாக்கும் விதத்தை கவனித்தீர்களா? அதை கவனிங்க. நாம் அறியாத வண்ணம் அது நம்மில் நடக்கிறது. முன்பிருந்த ஆபிரகாம் வேறு, மனைவியிடம்
தன் உயிரை காக்க பொய் சொல்கிறான். இப்போது மொரியா மலையிலிருந்து இறங்கி வருகிற ஆபிரகாம் வேறு. பிள்ளையையும் பலியிட துணிந்தவன் இவன். முந்தினவன் சுயநலமானவன், பிந்தினவன் பலன் கருதாது கீழ்ப்பிடுகிற சிறப்பானவன். முந்தினவனும் மண்ணுக்குரியவன், பிந்தினவன் விண்ணுக்குரியவன். யாக்கோபும் அப்படித்தான். முந்தின யாக்கோபு வேறு, லாபானை ஏமாற்றி ஆடுகளை சேர்த்தான். பிந்தின யாக்கோபு வேறு. எல்லா சிறப்பையும் இழந்து நிர்கதியாக இருக்கும்போது எகிப்துக்கு செல்கிறான். முந்தினவன் மண்ணுக்குரியவன், பிந்தினவன் விண்ணுக்குரியவன். நம்மை மறுரூபமாக்கும் அவர் செய்கை வித்தியாசமானது. நம் முயற்சி இங்கு எதுவுமே இல்லை. அதை தொடாதே, இதை செய்யாதே போன்ற கட்டளைகள் இல்லை. எவ்வாறாக கட்டுப்படுத்தி வாழ்ந்து வந்தோம். பயந்து இதை செய்யக்கூடாது, அதை பார்க்கக்கூடாது என்று நடந்தோம். மனசாட்சியையே பிரியப்படுத்தி தேவனை பிரியப்படுத்துவதாக எண்ணிக்கொண்டோம். இதற்கும் தேவனை பிரியப்படுத்தி வாழ்வதற்கும் எவ்வளவு வித்தியாசம்! இவர்கள் சாதாரண செயல்களால் பெண்ணுக்குரியவர்களாக மாறிவிட்டார்கள். நாம் அவர் சித்தம் செய்யும் போது ஜீவ பலியாகிறோம், மட்டுமல்ல மறுரூபமாகிறோம். இதுதான் மனுஷர்களுக்கு மறைவான விஷயம். வேதத்தின் முக்கியமான செய்தி இது. இன்று வரை மறைக்கப்பட்ட பொருள் இது. அறியப்படாத சத்தியம். மறுரூபம் இல்லாவிட்டால் கிறிஸ்தவம் முழுக்க போலிதான். ஒவ்வொரு பாவமாக விடுதலை ஆவதில்லை. நாம் எல்லா பாவங்களிலிருந்தும் ஒரே அடியாய் விடுதலை. இன்று இந்த பாவத்திலிருந்து விடுதலானேன், இன்னும் மாற வேண்டியது இருக்கிறது என்பதெல்லாம் கிடையாது. காற்றில் செல்லமம் பண்ணுகிற ஜாக் பூனனின் மூட போதனை இவை. தேவனுக்கு நம் முயற்சி தேவையில்லை. ஒவ்வொரு கிரியையாக நம்மை சுத்தப்படுத்தி வாழ்ந்தாலும் இந்த அளவு முழுமையாக மாற முடியாது. அவர் நம் கிரியையை அல்ல, நம் மனதை புதிதாக்குகிறார். அதன் பலன் பெரிது. விண்ணுக்குரிய தன்மைகள் கிடைக்கின்றன. சுயநலம் போய் விடுகிறது. மண்ணுக்குரிய சிந்தை மறந்தே போய் விடுகிறது. ஆபத்திலிருந்து காப்பாற்றியதற்காக சோதோமின் ராஜா பணம் கொடுத்தாலும் ஆபிரகாமிற்கு அதை தொடக்கூட மனமில்லை. தனக்கோ தேவனுக்கோ இழுக்கு வரக்கூடாதென அவைகளை அலட்சியமாக நினைக்கிறான். ஒன்றை விட வேண்டுமானால் மற்றொன்றை பற்ற வேண்டும். உலகத்தை வெறுக்க வேண்டுமானால் தேவ விருப்பப்படி வாழ வேண்டும். இதை செய்யாமல் அதை செய்ய முடியாது. மாறாக நம்மை கட்டுப்படுத்தி வாழ்வதால் பயன் ஏதும் இல்லை. தேவனை நேசிப்பது மட்டும்தான் நாம் செய்ய தவறியது. நம் அன்புக்கு பைத்தியமான தேவன் அவர். 1 கொரிந்தியர் 1:25. இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாக இருக்கிறது. தேவன் நம்முடைய அன்புக்காக பைத்தியமாக இயங்குறார். நினைச்சே பார்க்க முடியல, நம்ப முடியல. தேவனை நேசிக்க கற்றுக்கொள்ளாதவரை நம் ரட்சிப்பு கேள்விக்குறிதான். அற்பமான வாழ்க்கையை தேவன் வாழும்படி சொன்னதால் சிரத்தையோடு வனாந்தரத்தில் பாடுபட்டு வாழ்ந்தார்கள். காலத்துக்கும் இவ்வளவுதான் அவர்கள் தேவனை நேசித்த விதம். தங்கள் ஆசை இச்சைகள் அழிக்கப்பட்டு புதிய மனுஷராக மாறிவிட்டார்கள். மாம்ச குணங்கள் வாசனைக்கு கூட இவர்களிடம் இல்லை. அன்பை நிரூபிக்க வாழ்ந்தபடியால் தேவ சாயல் உண்டானது. சின்ன சிரமம், பெரிய பலன். ஆதாம் கீழ்ப்படியாமல் விட்டதை ஆபிரகாமிடம் தேவன் கேட்டார். நிறைவேற்றி விட்டான். தேவனுக்காக ஆபிரகாம் இப்போது எதையும் இழப்பான். அஞ்சி மனைவியை ராஜாவிடம் அனுப்பிய முந்தின ஆபிரகாம் மாறிவிட்டான். பாத்திரத்தின் உள்ளே உண்டான பரிசுத்தம் இது. மத்தேயு 23:26. குருடான பரிசேயனை போஜன பாத்திரத்தின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு ஆண்டவர் சொல்றாரு. மனம் புதிதானபடியால் இந்த பரிசுத்தம் உண்டானது. தேவனுடைய அற்புத அன்பை கண்டதால் உண்டானது. இதுதான் அவர் நோக்கி பார்த்ததன் விளைவு. பதிலுக்கு ஜீவ பலியாக அவன் மாறிவிடுகிறான் தானாக. ஏசா 42:16. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். அவர் நோக்கி பார்த்ததன் விளைவு. மாம்சம், நாவி என்பதெல்லாம் புரியாத பாஷைகள். தன்னை வெறுத்து சிலுவை சுமக்க வேண்டும் என்றால் தூக்கம் வருகிறது. தெரிந்தது போல சீன் போடுகிறோம். இதெல்லாம் வேண்டாம்.
அன்பற்றவன் மாம்சமானவன். அன்பை ருசித்து ருசித்து அனுபவித்த பின்பு தன்னையும் தன்னுடையதையும் இழப்பான். பலன் ஆவியின் சிந்தை. இவனால் சுயநலமாக நடக்க முடியாது. இன்னமும் மாறாமல் இருந்தால் தேவ அன்பை நாம் ருசிக்கவில்லை. சிலுவை போதனை நமக்கு பயன் தரவில்லை. மாம்ச சிந்தையிலேயே மாற்றமில்லாமல் இருக்கிறோம். அன்பை ருசிக்காதனால தான் இப்படி இருக்கும். ஞாயிறுதோறும் சபையில் சென்று அமர்ந்து விட்டு வருவது ஆராதனை ஆகுமா? அதுவா ஜீவபலி? நம்மையே அழிக்கும் ஜீவபலி அந்தரங்கத்தில் செய்யப்படுவது இது. அனுதினமும் முழுவதும் மாறும் வாழ்க்கை இது. நம் சிந்தையை மாற்றும், வாஞ்சையை மாற்றும், நம் நோக்கத்தை மாற்றும், கீழான விருப்பங்கள் யாவையும் அழிக்கும், மனதை சுத்தப்படுத்தி வெறுமையாக்கும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இது சமுதாய சேவை அல்ல. யாரும் எதிர்பாராத வண்ணம் உள்ளாக நிகழ்வது. நாம் மாறியதோ தேவனை பிரியப்படுத்தியதோ நமக்கே தெரியாது. உருவத்தில் மாற்றம் இராது. தேவனே வெளிப்படுத்தினால் ஒழிய ஒருவனுக்கும் தெரியாது. மறைவான இந்த வாழ்க்கை மனுஷர் பாராட்டை பெறாது. ஆபிரகாம் எந்த நன்மையும் செய்யவில்லை. அவன் பாட்டுக்கு வாழ்ந்தான். வசனம் தன்னில் நிறைவேறும் என்ற எதிர்பார்ப்பை தவிர ஆபிரகாமிடம் பாராட்டப்படத்தக்க நன்மை ஒன்றுமில்லை. ஒரு கிரியையும் செய்யாமல் இவ்வளவு பெரிய மாற்றத்தை அந்தரங்கத்தில் அடைந்ததுதான் ஆச்சரியமானது. இது மனுஷரில் விளங்கிக் கொள்ள வேண்டிய முக்கிய பாடம். மனுஷர்களுக்கு விளங்காதபடியால் ஆபிரகாம் மனுஷருடைய பாராட்டை பெறவில்லை. ஈன்ஸ்டின் கண்டுபிடித்ததை காட்டிலும் இது பெரிது. தேவ மகிமையெல்லாம் மறைவானதே. தேவனால் பாராட்ட பெறுவோர் மனுஷர் மத்தியில் உயர்வானவர்கள் அல்ல. அவர்கள் சிறப்பு வேறு, தகுதி வேறு. பவுல் எபேசியர் 1:19 சொல்கிறார், நமக்கு பிரகாசமான மனக்கண்கள் வேண்டும் என்கிறார். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துக்கு என்ன செஞ்சாரோ அதே உங்களுக்கும் செய்வாரு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாரு. இதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். பிரகாசமான மனக்கண்கள்னா புரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துக்கு என்னெல்லாம் செஞ்சாரோ அப்படியே நம்மளுக்கு செய்வார். நாம கவலைகளை பிடிச்சு கடிச்சு வச்சிட்டு இருக்கோம். விடவே மாட்டேங்கிறான். எவ்வளவுதான் அது கடிச்சாலும் தூக்கி போட்டுட்டு நான் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறேன், அது தானாக சுகமாகும் போது சுகமாகட்டும், வலி அப்படின்னு மறந்துருந்தால் தான் அது நம்மளை விட்டு போகும். இதுக்கு வேற வழியே கிடையாது. இயேசு கிறிஸ்துக்கு அப்படி தான் செஞ்சார். ஆபிரகாம் அப்படி தான் செஞ்சாங்க. வனாந்திரம் அதில் தான் கிடக்கணும். கவலைப்பட்டது நிறைய விஷயம் இருக்கும். எதையும் அவன் பாதிக்கலை. இயேசு சிலுவையில் சாதித்தவைகளை நாம் புரிவதற்குத்தான் பிரகாசமான மனக்கண்கள் வேண்டும். ஆபிரகாம் சாதித்தவை இவையே. தேடுகிறோம், இதற்கே பாடுகளை சகிக்கிறோம். இதுதான் நம் நம்பிக்கை. அன்று ஆபிரகாமிற்கு அநேகம் பிள்ளைகளான சந்ததி கிடைத்தது. காலடி படும் தேசமெல்லாம் அவனுக்கு சொந்தம். இன்று நமக்கு கிறிஸ்துவின் பூரண சாயல். இதை அடையவே ஆபிரகாமை போல நாமும் தேவசித்தத்துக்கு அடங்கி நடக்க வேண்டும். நம்மை பற்றிய தேவசித்தம் எதுவென கண்டு அதை செய்ய வேண்டும். அனுதினமும் இந்த சிலுவையை சுமக்க வேண்டும். அப்போது ஆபிரகாமுக்கு நேர்ந்த மனமாற்றம் நம்மிடமும் உண்டாகும். மனம் புதிதாகும், விண்ணுக்குரியவர்களாகும். கழுதையாகுங்கள். அவர் சித்தம் மட்டுமே சுமப்போம், வேறு எதற்கும் இடம் தர மாட்டோம். கிறிஸ்து நமக்கு செய்திருப்பதற்கான பிரகாசமான மனக்கண்கள் வேண்டும். அப்போது அதை தேடுவோம். தாகம் உண்டாகும். வேறு எதிலும் மனம் ஒட்டாது. அவர் சித்தம் மட்டுமே விரும்பி செய்வோம். இப்போது செய்வதெல்லாம் ஊழியம் அல்ல. உங்களுக்கு தெரியுமா? சபை கட்ட வேண்டும், ஆத்துமாக்களை சேர்க்க வேண்டும், காணிக்கை வசூலிக்க வேண்டும் என்று நம் வழி செல்கிறது. நாம் கழுதியாக அவர் இருக்கிறார். அவர் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். கீழ்ப்படிய கற்றல் என்ற அவர் சித்தம் செய்யப்படவில்லை. நம் சித்தமே செய்யப்படுகிறது. இதையே சவாடாலாக ஊழியம் செய்வதாக சொல்லிக் கொள்கிறோம். நாம் செய்ய வேண்டும் என்று என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லட்டும். ஆபிரகாம் அவருடைய சித்தம் செய்தார். ஆகையால் அவனை ஊழியக்காரன் என்றார். ஆதியாகமம் 26:24. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். யாக்கோபிட்ட அவன் ஊழியம் எதுவும் செய்யவில்லை. அவர் சித்தம் செய்யும் போது
நம் ஜீவியமே மாறுகிறது. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்திரைத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள். நம்மளுக்கு அவர் சித்தம்னா என்னன்னே தெரியல. நம்ம பிரச்சனை நீங்கன்னா போதும் தான், அதுதான் கிடைச்சிட்டு இருக்கோம். இல்லை, அதை தூக்கி போடு, அவர் காண்பிக்க, அதை மறந்துடு, அதான் அவர் சித்தம். இதுதான் புதிய ஏற்பாட்டு முறைப்படி ஊழியம். 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். பிரசங்கிப்பதும் கூட்டங்கள் நடத்துவதும் பாட்டு பாடுவதும் ஊழியம் என்றால் பரிசேயர்கள் எல்லாம் ஊழியக்காரரே, வேதபாரர்கள் எல்லாம் தேவ மனுஷர்களே. இயேசு ஊழியக்காரர் இல்லை. அவரை எந்த ஆலயத்திலும் பிரசங்கிக்கும்படி அழைக்கவில்லை, வாய்ப்பும் தரவில்லை. நம் ஜீவியம் மறுரூபப்படாமல் ஊழிய பொறுப்பு ஒப்படைக்கப்படாது. இது நிச்சயம். ஜீவியம் மாறாமல் நாம் செய்கிற ஊழியமெல்லாம் யாரையும் மாற்றாது. இதுவும் நிச்சயம். நாம் நீதிமானாக மாறினால்தான் மற்றவர்கள் தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிய கற்பார்கள். முதலில் ரட்சிக்கப்பட வேண்டியது நான் தான். இந்த உலகத்தில் பாவி நான் தான். 1 தீமோத்தேயு 1:15. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிக்கும் பாத்திரமானது. அவைகளில் பிரதான பாவி நான், மற்றவர்கள் இல்லை. நான் தான் ரட்சிக்கப்பட வேண்டும். முற்றிலும் மாற மோரியா மலை வரை நான் தான் செல்ல வேண்டும். அப்போது உலகம் வெளிச்சம் அடைந்துவிடும். ஒரு ஆபிரகாம் யாரும் பார்க்காத இடத்தில் பார்க்காத நேரத்தில் செய்த ஒரு சம்பவம் மனப்பூர்வமான பலி. தேவன் அதை கண்டார். இன்று நீ எனக்கு பயப்படுகிறவன் என கண்டேன் என்கிறார். அவரை திருப்திப்படுத்தினான். இதுதான் ஊழியம், இதுதான் ரட்சிப்பு. பலனை இன்று உலகமெங்கும் பார்க்கிறோம். ஒரே மனுஷன் உலகத்திற்கு வழிகாட்டினான், விசுவாசிகளின் தகப்பன். அவனுடைய அடிச்சுவட்டில் நடந்தால் நாமும் அவன் பிள்ளைகள். நாமும் அவனைப் போல தேவனிடம் நற்சாட்சி பெறலாம். அதுதான் ரட்சிப்பு. ரோமர் 4:12. விருத்த சேதனத்தை பெறுகிறவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாதிருந்த காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சோடுகளில் நடக்கிறவர்களாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படி அந்த அடையாளத்தை பெற்றான். அந்த அடிச்சோடில் நடக்கிறவங்களுக்கு தான் அவன் தகப்பன். நாம் பணிந்து நடக்க கற்க வேண்டும். உலகம் இதனால் மாறும். திருந்த வேண்டியது நான் மட்டும்தான். பாவி நான் மட்டும்தான். தீமையற்றவனாக மாற வேண்டியது நான் மட்டும்தான். மற்றவர்கள் எப்படி இருந்தாலும் இருக்கட்டும், பரவாயில்லை. அதனால் எந்த நஷ்டமும் இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டால் உலகமே ரட்சிக்கப்படும். நான் கீழ்ப்படிந்தால் போதும், உலகமே கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளும். மாறாக என்ன செய்கிறோம் பாருங்கள். நாம் பூர்ணப்படுத்துவதை குறையாய் விட்டுவிட்டு மற்றவர்கள் ரட்சிப்பை தேடி வீணராய் ஓடுகிறோம். பயனுண்டா? இயேசு பட்ட பாடுகளால் கீழ்ப்படிதலை கற்று தன்னை பூர்ணப்படுத்தினார். தாம் பூர்ணரான பின்பு உலகம் முழுக்க ரட்சிக்கப்பட காரணமாக இருக்கிறார். எபிரேயர் 5:8-9 முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள். எபேசியர் தப்பா இருக்கேன், அதை மாத்தல. எபிரேயர் 5:8-9 அது நீங்க படிச்சு பாருங்க, நான் தப்பா எழுதிருக்கீங்க. வேத வாக்கியங்கள் தேவ வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறோம். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். எபிரேயர் 5:8-9 சொல்லியிருக்கும். அவர் பட்ட பாடுகளால் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ரட்சிப்புக்கு காரணராக இருக்கிறார்னு. அரைவேக்காடாக நாம் இருக்கிறபடியால் உலகம் இருளாய் இருக்கிறது. நான் ஒருவன் பூரணப்பட்டால் உலகமே செம்மையாக வாய்ப்பு இருக்கிறது. இயேசு தான் நீதிமானாகினால் போதுமென தனியே நடந்தார். அப்போது உலகம் ரட்சிக்கப்பட வழி பிறந்தது. தான் மரித்தால் போதும், பரிசுத்தமானால் போதும், கீழ்ப்படிதலை கற்றால் போதும் என நடந்தார். இன்று நம் பகுதி. இன்று இச்சைய அற்றவனாக வேண்டிய பிரதான பாவி நான் மட்டும்தான். அதை கிடப்பில் போட்டு விடாதீர்கள். தேவனுடைய வழி தனி வழி. நீ முதலாவது பலப்படு, அதன் பின்
உன் சகோதரனை பலப்படுத்து. லூக்கா 22:12. நானோ உன் விசுவாசம் ஒழிந்து விடாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். நாம் பலப்படாமல் மற்றவர்களை பலப்படுத்த ஓடுவதே வேடிக்கை. அடங்கு, ஓடாதே, நீ சீர்படு. முதலாவது அரை வேக்காடாக இருக்க வேண்டாம். மோசே பலப்பட 40 வருடங்கள் ஆயிற்று, பரவாயில்லை. ஆனால் குடிமொழி போகாது. இருண்ட 40 வருடங்களும் மகிமையாக இன்று மாறின. அவர் நம்மை நேசித்தால் கீழ்ப்படிதலை கற்று தந்து நீதிமானாக்குவார். மண்ணுக்குரியவனை விண்ணுக்குரிய குணங்களால் அலங்கரிக்க முடியாது. மனம் மறுரூபப்பட வேண்டும். அதுவரை அரைக்குறைதான். தேவன் பரிசுத்தப்படுத்தினால் இது ஆகும். ஆபிரகாமிடம் செய்தார், பின்பு ஈசாக்கு, யாக்கோபு, அதன் பின்பு யோசேப்பு, இன்று இயேசு, அவரை பின்பற்றி வந்திய பேதுரு, யோவான், பவுல், யாக்கோபு, யூதாவென பலரிடம் செய்திருக்கிறார். இவர்கள் இன்று பிரகாசிக்கிறார்கள். இவர்கள் உலகத்தில் சத்தியவான்களாக மாறிவிட்டார்கள். மற்ற எதையும் அடையவில்லை. அவர் அன்பு புரியாததால் நம்மை அவர் நேசிக்கவில்லை. இவர்கள் அடைந்ததெல்லாம் பரலோக ராஜ்யம். தங்கள் பெயரில் ஸ்தாபனங்களை ஏற்படுத்தவில்லை. பரலோகத்தின் அதிபதியாக ஆபிரகாம் வீற்றிருப்பதை லாசரு ஐஸ்வர்யவான் கதையில் காண்கிறோம். பரலோகத்திற்கே அதிபதி அவன். அவர் சித்தம் போல வாழ அவன் எல்லாவற்றையும் இழந்தான். இப்பொழுதோ நித்திய கனமானதை அடைந்து விட்டான். அவன் பிள்ளைகள் மாத்திரம் பரலோகம் போக முடியும். எவ்வளவு பெரிய விஷயம்! உலகத்தில் ஆபிரகாம் அடைந்ததெல்லாம் சிறந்த சாட்சி. நமக்கும் ஒரு மோரியா மலை உண்டு. நம் கீழ்ப்படிதலை பரிசோதித்த பின்பே நம்மை நேசித்து அங்கீகரிப்பார். முதலாவது அதை அடைய வேண்டும். அதன் பின் ஆபிரகாம் சோதிக்கப்படவில்லை. இன்று வரை பிரகாசிக்கிறான். தேவன் இவனை தன் ஊழியக்காரன் என்றும் சிநேகிதன் என்றும் அழைப்பதில் அர்த்தம் இருக்கிறது. ஆதியாகமம் 18:3. ஆண்டவரே, உம்முடைய கையில் எனக்கு கிருபை கிடைத்தானால் நீர் உம்முடைய அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். ஆதியாகமம் 18:3. அடியேன்னு சொல்றாருங்க. அடுத்தது ஏசாயா 41:8. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. இங்க சிநேகிதன் சொல்றாரு. சாதிக்க முடியும் என்று கடும் வழியில் சென்று அவர் சித்தம் செய்தான். அவனை கொண்டு தன் கிருபினால் எவ்வளவு சாதிக்க முடியும் என விளங்க பண்ணினான். ஆனால் நாமோ பாவ மன்னிப்போடே நின்று விட்டோம், வழி தப்பி விட்டோம், மண்ணுக்குரியவளாக தொடர்கிறோம், மறுரூபப்படவில்லை. இதிலொன்றும் மேன்மை இல்லை. யோபை போல தன்னை கட்டுப்படுத்தி வாழ்கிறோம். தேவன் முகர்ந்து கூட பார்க்க மாட்டார். அவர் நம்மை நோக்கி பார்க்கவில்லை. மணல் மேல் கட்டப்பட்ட வீடு, கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு. அணைந்து போகிற விளக்கு, நின்று எரிகிற கன்னிகைகளின் விளக்கு. பூமி இன்னொரு முறை அசைக்கப்படும். அசை உள்ளதெல்லாம் உண்டாக்கப்பட்டது போல மாறாமல் இருக்கும். அசை உள்ளதெல்லாம், அசையாததெல்லாம் அழியாமல் நிலைத்திருக்கும். எபிரேயர் 12:28 இருக்கு, படிச்சு பாருங்க. அசை உள்ளவது என்றால் மண்ணுக்குரியவர்கள். மணல் மேல் கட்டப்படுற வீடு, அணைந்து போகிற விளக்கு. நம் ரட்சிப்பே சந்தேகத்துக்குரியது. தேவ அன்பை ருசிக்காதவர்கள் இவர்கள். அவர் அன்பை புரியாமல் நாம் செய்கிற அட்டகாசம் கொஞ்சமா நெஞ்சமா? ஜீவியம் குப்பையில் கிடக்க ஊழிய பாரமாம். அவர் அன்பாக நடக்க அன்பாக நடக்க தெரியாதவன் யாருக்கு சாட்சியாவான்? அறுக்க தெரியாதவன் இடுப்பில் 7 வாளாம். தேவன் ஒரு மனுஷனைத்தான் எழுப்புவார். ஒரு நோவா, ஒரு ஆபிரகாம், ஒரு மோசே. இவர்களை கொண்டு உலகத்துக்கு சொல்ல வேண்டியதை சரியா சொல்லிவிடுகிறார். நாம் கவனிப்பதில்லை. எதையும் தப்பாக யோசிக்கிறோம். நம் எண்ணங்களும் வாஞ்சைகளும் நோக்கங்களும் தப்பாகவே இருக்கின்றன. நாம் சாதிக்க நினைப்பதெல்லாம் ஆபிரகாமின் சாதனைக்கு முன் ஒன்றுமே இல்லை. மறைவான வாழ்க்கை தான், ஆனால் சிறப்பான வாழ்க்கை. பாராட்டப்படத்தக்க ஒன்றும் ஆபிரகாமிடம் இல்லை. தேவனுக்கு அடங்கி நடந்தான். தன்னை அவர் சித்தப்படி அழிக்க இடம் கொடுத்தான். விலை பெரிது. அவரை முழுமையாக அடைந்தான். வாழ்ந்தால் இப்படியல்லவா வாழ வேண்டும்? மறுபுறம் இலவசம் என்றாலும் வழி கடினம்தான், பலனும் தான். நன்றி என்ற சாதாரண விசுவாசம் ஒரு மனுஷனை எவ்வளவாக மாற்றுகிறது. ஆச்சரியமாக இல்லையா? கிறிஸ்தவனாகிய ஒவ்வொருவனும் இதை பார்க்க வேண்டும். அதனால் அசைக்க முடியாத தைரியமும் உறுதி உண்டாகிவிடும். அன்பை ருசிக்காத ஒருவன் அன்பாக மாறுவது எப்படிங்க? நன்றி இருந்தால் பிரகாசிக்கலாம். தேவன் நமக்கு செய்திருக்கிறவைகளை பெரிது. ஆபிரகாம் பெற்ற மேன்மையை, ஆதாம் இழந்த மேன்மையை நமக்கும் தருகிறார். இது போதாதா நன்றியுடன் இருக்க?
கர்த்தரோடு உடன்படிக்கை செய்த நாம் எல்லோரும் ஆபிரகாமைப் போல ஆலயமாக இருக்கிறோம். நன்றியோடு நடந்தால் சிறப்பாக ஆலயத்தை பொன்னினாலும் வெள்ளியினாலும் விலையேறப்பெற்ற கற்களினாலும் அவனைப் போல கட்டுவோம். எப்படி சோதிக்கப்பட்டாலும் அது நிற்கும். 1 கொரிந்தியர் 3:13-17 வரை படித்து பாருங்க. அசையாத வாழ்க்கையே அங்கீகரிக்கிறார். விசுவாசத்தினால் கட்டிய ஆபிரகாம் நிலைத்தான். சுயநீதினால் கட்டிய யோபினால் சோதனையில் நிற்க முடியவில்லை. எதனால் கட்டுகிறோம் என பாருங்கள். நம் வைராக்கியம் தேவநீதியை நடப்பிக்க மாட்டாது. விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறோமா, நம் புத்தினால் வாழ்கிறோம் என பாருங்கள். ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். விசுவாசத்தினால் கட்டாத எதுவும் எரிந்துவிடும். நன்றியினால் கட்டப்படாத, நன்றியினால் செய்யாத வாழ்கிற வாழ்க்கை எரிந்துவிடும். கெடுப்பதென்றால் நாம் ஆகாரமின்றி பரதேசிகளாக திரிவோம் என்பது இல்லை. மாறாக வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையாக இருப்போம். உள்ளே மாற்றமில்லாமல் போலியான வாழ்க்கையை வாழ்வோம். மறுரூபம் மிஸ்ஸிங், பின்னுக்குரிய தன்மை மிஸ்ஸிங். தேவன் அவர்களை நோக்கி பார்க்க மாட்டார். இன்றைய நிலையும் இதுதான். இன்றைய கிறிஸ்தவனுக்கு புது உடன்படிக்கை தெரியாது. தான் சிலுவையில் மரித்ததும் தெரியாது. தான் செல்ல வேண்டிய வழியே தெரியாது. பாவத்திற்கு முடிவு கிடையாது. தேவனின் அன்பும் உண்மையும் தெரியாது. பூமியில் அவர் ஸ்தாபிக்கிற பரலோகராஜ்யம் இது. இங்கே அவர் சித்தம் மட்டுமே செய்யப்படும். அன்பும் விசுவாசமும், அதாவது பாலும் தேனும் ஓடும் தேசம் இது. ஒவ்வொருவனும் தன்னையும் தன் சகோதரனையும் வஞ்சிக்காதபடி காத்து நடக்கிறான். இடிந்து கிடக்கிற நம் விசுவாசத்தை கட்டினால் போதும், பரலோகத்தையே நமக்குள் கட்டலாம். அவனவன் தன் வாழ்க்கையை கட்டினால் போதும், அவர் ராஜ்யம் நமக்குள் வந்துவிட்டது. ஒரு மனுஷன் தான் ஏற்பாடு செய்த விருந்திற்கு அழைத்தான். லூக்கா 14:16-18 இருக்கிறது, படித்து பாருங்க. அனைவரும் சாக்கு போக்கு சொன்னார்கள். விருந்துக்கு அழைத்தாலும் அழைத்தவனை நேசித்திருந்தால் உடனே வந்திருப்பார்கள். மாறாக யாரும் விருந்தை ருசிக்க வரவில்லை, ருசிக்க மனமும் இல்லை. ஆயத்தப்படுத்திய தேவ அன்பை ருசிக்காமல் நாம் தொலைக்கிறோம். நம்மேல் அவர் கோபப்படுகிறார். நம் பாவங்களுக்காக அல்ல, பதிலுக்கு நாம் அவரை நேசிக்காதபடியால் நம்மை அவர் நேசிக்கவில்லை. இன்னும் தேவனை விரும்ப நாம் கற்கவில்லை. மனுக்குலத்தின் ஒரே பாவம், அன்பை வாங்கினார்கள், திருப்பி செலுத்தவில்லை. இன்று நாம் விசுவாசத்தினால் கட்டாதபடியால் பாவ மன்னிப்போடு நின்றுவிட்டோம். நீதிமானாவதும் பரிசுத்தமாவதும் நிகழவில்லை. அதன் பின் சுயநீதியிலும் வீண் பக்தியை வைராக்கியத்திலும் உழலுகிறோம். நம்மை ஆசீர்வதிக்கும் வாய்ப்பை தவறவிட்டால் நம்மை கெடுக்கவே வாய்ப்பை அளிக்கிறோம். ஜனங்கள் கெட்டுப்போய் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறார்கள். விரியன் பாம்பு குட்டிகளை வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ளும் வழக்கை காட்டினவன் யார்? மத்தேயு 3:7-8 மனம் திரும்புங்கள். மனம் திரும்புதல் என்றால் மனம் மறுரூபப்படுவது. இதிலேயே மிஸ்ஸிங். பெரிய ஆபத்து. கழுதைக்கு மரியாதை கிடையாது. கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் கண்டுகொள்வார் இல்லை. தேவனும் அப்படித்தான். காரணம், அவர் அன்பாயிருக்கிறார். அவர் என்ன தருவார் என்று தேடியவர்கள் முந்திக் கொள்கிறார்கள். இவர்கள் பிந்தினோர் முந்தினோராகவும் ஆவார்கள் என்கிறார் இயேசு. மத்தேயு 20:16. இயேசுவுக்காக எல்லாவற்றையும் விட்டு கழுதை போல பின்பற்றினான் பேதுரு. இவன் பிந்தினவன். கொடுப்பதையெல்லாம் பெற்றுக்கொண்டு அவரை அலட்சியம் பண்ணி இஷ்டப்படி வாழ்வது, வசனத்தை மதியாமல் நடப்பது நமக்கு ஈஸி. ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் புத்தகம் படித்தால் அன்பை பெற்றும் பதிலுக்கு நேசிக்காமல் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்தார்கள் முந்தினோராக. இவர்களை கொடுமையானவர்களின் கையில் பாபிலோன் நொந்து நைய புடைக்கும்படிக்கு அடிமையாய் ஒப்புக்கடைத்தார். நம்மை சுற்றியுள்ள தீராத நோய், பண பிரச்சனை, இன்னும் ஏராளம் நம்மை நொறுக்குகிறது. நன்றி அலட்சியமானதால் நாமும் மறுரூபமாகவில்லை. நன்றிக்கு பாத்திரமாக நடவாததால் உலகம் முழுவதும் நாமும் இருளாய் கொடுமையில் கிடக்கிறோம். யோவான் 9:38 படித்தோமே, குருடனை இயேசு சுகமாக்கினார். அந்த பகுதி அதில் சொல்லப்பட்டிருக்க வார்த்தை உடனே என்ற வார்த்தையை கவனித்து பாருங்கள். யோவான் 9:38. உடனே அவன் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான்.
இதுதான் நன்றியின் பலன். கண்கள் குணமானது மட்டுமல்ல, என் வாழ்க்கையும் உடனே பரிசுத்தமாகியது. அதிக நேரம் எடுக்கவில்லை. நமக்கு மட்டும் ஏன் பல வருடங்களாகியும் ஆசை இழப்பது நடக்கவில்லை, பரிசுத்தமாவது கூடாத காரியமாக இருக்கிறது. பரலோக ராஜ்யம் இலவசமானதுதான். நம் உழைப்புக்கான ஊதியமாக அதை பெற முடியாது. ஒன்றும் இழக்க விரும்பாதவர்களால் அதை அடையவும் முடியாது. சகலவற்றையும் இழந்த அப்போஸ்தலர்கள் தேவ அன்பை பெற்றார்கள். உலக நன்மைகளை பெறவில்லை. அன்பினால் இழந்தார்கள். அன்பை கொடுத்து அன்பை வாங்கினார்கள். நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இலவசமாய் உலக நன்மைகளை பெற அவரிடம் வந்தவர்கள் கடினமாக உண்மையாய் நடந்து பெற்றார்கள். பரலோகத்தை பெற்றவர்கள் வழி வேறு. தேவன்பினால் என்ன பதிலுக்கு கிடைக்கும் என அறியாமல் எல்லாம் இழந்தார்கள். பரலோக அதிபதிகளாக ஆனார்கள். இதனால் நாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் என்கிறார் அவர். இவர்கள் உலகத்தில் எதையும் பெறவில்லை. அன்பு கொடுக்கும். இப்படி அன்பு கொடுக்கும், அன்பை எதிர்பார்க்கும். ஆழத்தை கூப்பிடும். சகலவற்றையும் இலவசமாக கொடுத்தார். பிரதிபலன் தேடாத அன்பை நம்மிடம் எதிர்பார்க்கிறார். முக்கியமானவர்களை இழந்துதான் நாம் நம் அன்பை நிரூபிக்க முடியும். இழக்காமல் அன்பாக யாரும் இருக்க முடியாது. பலன் கருதாது இழந்து தன் அன்பை நிரூபிக்கிறவர்களுக்கே இவர் தேவன். பலன் கருதாது இழந்து தன் அன்பை நிரூபிக்கிறவர்களுக்கே இவர் தேவன். நான் சரியாகத்தான் கணக்கு போடுகிறோம். தேவன் தான் தப்பாக கணக்கு போடுகிறார். அது காலையிலிருந்து வேலை செய்தவனுக்கும் கடைசி நேரத்தில் வந்தவனுக்கும் ஒரே கூலியா? நீ வேலை செய்ய ஒப்புக்கொண்ட கூலியே தருகிறேன் என்கிறார் எஜமான். நியாயம்தானே? இல்லை, சும்மா நின்னவனுக்கும் அதே கூலி. தப்பு தானே? அது கூலி அல்ல, இலவசம். அதை பற்றி நீ கேள்வி கேட்காதே. மத்தேயு 20:15 இப்படிதான் வசனம் சொல்லுது. என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாக இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனாக இருக்கலாமா? என் இஷ்டம். முந்தினவனுக்கு கிரியைக்கு தக்க கூலி உலக நன்மைகள். சும்மா நின்றவனுக்கு தருவது பரலோக ராஜ்யம் இலவசம். என் இஷ்டம், கொடுக்கிறேன். இதுதான் அவர் பதில். பரலோகம் இலவசம். தியாகத்தினால் பரலோகத்தை கொடுக்க முடியும், வாங்கவும் முடியும்.